பணம் நிறையா வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக வாழ்கிறது இல்லைங்க. ஆனால் வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமையும் வாழவும் முடியாது. ஆனால் அதை விட ரொம்ப நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் பத்தலன்னு தான் எல்லாருமே நினைப்போம் நாம். ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக வாழணுங்கிற அந்த ஒரு மனசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹஸ்பண்ட்க்கும் இருக்கணும், ஒய்ஃபும் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் அது ஒரு சாத்தியம் ஆகாது. 2 பேர்த்துக்குமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக நடக்கும். இப்போது எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தது 2 அண்ணா. நாங்கள் மொத்தம் 3 பேருமே அக்கா தங்கச்சி போல தான் எப்பயுமே ஒற்றுமையாக இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக தான் இருப்போம். அப்படி இருக்கிறனால தான் 2 அக்காவுமே சொல்லுவாங்க, ஊருக்கு நான் இங்கேருந்து கிளம்புறோன்னே 2 அக்காவும் ஃபோன் பண்ணுவாங்க. அம்பிகா கிளம்பிட்டியா, சாப்பிட்டியா, என்ன சமைச்சு வைக்கட்டும்னு 2 அக்காவுமே கால் பண்ணி கேட்பாங்க. எல்லாருக்குமே அது கிடைச்சிடாதுங்க. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் அப்படி ஒரு லைஃப் எல்லாத்துக்குமே கிடைக்கும். எனக்கு இந்த பதிவு போடுறப்போ கண்ணு கலங்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சொந்தம் முக்கியம் இல்லை, சொந்தம் முக்கியம் இல்லைன்னு. சொந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் சொந்தம் பந்தம் ரொம்ப முக்கியங்க. நம்மளை மதிக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். அவங்களோட உணர்வுகளுக்கு உணர்வு கொடுக்கணும். அப்போ தான் அது வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது அந்த வாழ்க்கை. எங்கள் ஃபேமிலிலாம் இப்படி கிடச்சிருக்கிறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டை மாமா 2 பேரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்கே இருந்து வந்த 3 மருமகளும் ஒற்றுமையாக இருக்கீங்கல்ல, அதனால தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது. எங்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் 3 பேர் ஒற்றுமையாக இருக்கிறது தான் இங்கே விஷயமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவை நான் முன்னே போடணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் பணங்காசு வேணுங்க. ஆனால் சொந்தம் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன், வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் அமையறதில்ல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அமைஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இதில் சில பேர் என்ன தெரியுமா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் கொஞ்சம் நம்ம அக்காவே நம்ம வீட்டிலே இருக்கோம், ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை வராமையா இருக்கும். அக்கா சொல்லுவா, இதை ஏன் செஞ்ச, தங்கச்சி அதை ஏன் செஞ்சேன்னு. அப்போ அனுசரித்து போக மாட்டோமா? நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மா சொன்னால் அனுசரித்து போக மாட்டோமா? எங்கள் அத்தைக்கெலாம் அத்தைங்க, எங்களுக்கு கிடைச்ச அத்தை மாதிரி யாருக்குமே அத்தை கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லவங்கங்க. அது மாதிரி மருமகளும் நாங்கள் 3 பேருமே அப்படி தான். அவங்கள எதுவுமே, ஏன்னா அங்கே பேசுகிற அத்தையோட கேரக்டரு ரொம்ப பேசுகிற கேரக்டராக இருந்தால் தானே மருமகளோட கேரக்டர் அதை விட பயங்கரமாக இருக்கும். எங்கள் அத்தை சாதுவாக இருக்காங்களா, எந்த ஒரு விஷயத்துக்குமே கோவப்பட மாட்டாங்க. அதனால் எங்கள் 3 மருமகளுக்குமே அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ, அவங்க எங்ககிட்ட சண்டை போடுறதோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. எங்கள் அத்தையை கேட்டால் இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களையே கேட்டால் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமனார் கொஞ்சம் கோவப்படுவார் தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் கோவம் வரும் தான். அது வேணால் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்டு. அதனால் விட்டு கொடுத்து வாழுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அது சாத்தியம் ஆகாது. சொல்லுவாங்க சில பார்க்குறவங்க, நாங்கள் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஊருக்கு போயிட்டு, என்னதான் அண்ணன் வீட்டில் போய் ஸ்டே பண்ணியா, அவங்க வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டில் தான் போகிறப்பெல்லாம் ஸ்டே பண்ணுவியா, அங்கே தான் தீபாவளி பொங்கல் கொண்டாடுவியான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. அந்த 2 அக்கா நாங்கள் எல்லாமே எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்போம். வாழ்க்கையில் என்னங்க சாதிக்க போகிறோம்? பணம் சம்பாதிச்சோம், ஓகே. நிம்மதியை சம்பாதிக்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் சம்பாதிக்கணும். ஒரு கம்பெனிலே போய் வேலை செய்கிறோம், நம்ம பிடிச்சா வேலை செய்கிறோம், பணத்துக்காக வேலை செய்கிறாங்க, நிம்மதி இருக்கா? இல்லை தானே. ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன், நிம்மதி தானாகவே கிடைக்கும். அப்போ அந்த குடும்பம் கோயிலாகவே இருக்குங்க. நன்றி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும்.
இது எல்லாத்துக்குமே சாத்தியம் ஆகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட அனுபவத்தில் எனக்கு இப்படி நடந்திருக்கு. ஓகே, நன்றி.